Blessed everyone. இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி எங்களோட ஜனாதிபதி அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு ஒரு முறை ஒன்று எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டிருக்காங்க. க்ளீன் ஆயிருங்க, க்ளீன் ஆயிருங்க, க்ளீன் ஆயிருங்க. என்ன க்ளீன்னு பார்த்தீங்கன்னா ரோட்ஸை க்ளீனாக வைக்கணும், அதே மாதிரி கார், ஆட்டோ, பஸ், லாரி அந்த மாதிரி. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு அவங்களோட ஒரு பொருளை வாங்கினாலுமே அதை ஒரு டெக்கரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக போட்டு ஒரு கேவலப்படுத்தி அடுத்தவங்களை பாதிப்புக்குள்ளாக்குறாங்க. அது எல்லாருக்குமே தெரியுமேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு டெக்கரேட் பண்ணிட்டு போகும்போது வெளியில் ரோடில் போகும்போது அதை பார்க்குறவங்க இல்லைன்னா அதால் மறைச்சி கண்ணை மறைச்சி அந்த ஸ்டிக்கர்ஸ் போடுறது, இல்லைன்னா விதவிதமான லைட்ஸ் போடுறது, இல்லை விதவிதமான என்னென்னமோ எல்லாம் தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே ஒரு ஆட்டோக்கு மேலே, இல்லை ஒரு பஸ்ஸுக்கு மேலே, ஒரு காருக்கு மேலே, லாரிக்கு மேலே அப்படி என்ன எல்லாமே வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டுறவங்களுக்குமே அது கஷ்டமாக இருக்கும், ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியில் ரோடில் போகிறவங்களுக்கும் அது ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். என்ன அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள போய் இடிச்சு விட்டுறலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கலாம் அப்படின்னு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒன்லி ஒரு வெஹிக்கிள்ஸுக்கு மட்டும் இல்லாமல், இல்லை ரோடில் அப்படி இல்லாமல் எல்லாருமே க்ளீனாக இருக்க வேணும். அப்போ தான் ஒரு நாட்டை க்ளீன் ஆக்கிட்டு வரலாம்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த பார்லிமெண்ட்லேயே நிறைய ஒரு குப்பைங்க மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஒரு டைமும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது, அங்கே இது நடக்குது, அங்கே இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரே கச்சன்னு குப்பை மாதிரி தான் அது இருக்குது. முதல்ல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்தாலுமே அப்படித்தான், எல்லாருமே அப்படித்தான். ஒரு கார் ஒன்று வச்சிங்கன்னா கூட அதுக்கு இந்த ஹோர்ன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதவிதமான ஒரு டோனில் எல்லாமே போட்டிருப்பாங்க. அதை திடீர்னு கேட்குற ஆளுங்களுக்கு ஹார்ட் அட்டாக் அவங்களுக்கு ஏதாவது ஆகலாம். அதெல்லாமே முதல்ல மாற்றணும். எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீனாக இருங்க, க்ளீனாக இருங்க, க்ளீன் ஆக்குங்க, க்ளீன் ஸ்ரீலங்கான்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களோட ஜனாதிபதி சொன்னாலுமே இந்த க்ளீனுங்கிற வார்த்தை முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா ஒரு வீட்டிலையும் இருந்து, வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த க்ளீனான விஷயம், இல்லைன்னா அடுத்தவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு விஷயங்களை நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் மட்டும்தான் ஒரு கண்ட்ரியுமே க்ளீன் ஆக்க முடியும். முதல்ல வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுறோம், சின்ன வயசுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறது தான் சொல்லுவாங்க. தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை அப்படின்னு சொல்லி எப்பயோ சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே. அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே அப்பா அம்மா சின்ன குழந்தைங்கள்லேருந்தே சொல்லி கொடுக்கணும். இப்போ வீட்டிலேயே சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் இப்படி எல்லாமே பண்ணிட்டு வரணும் அப்படின்னு அப்பா அம்மா சொல்லி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வீட்டிலேருந்தே பழகுவாங்க. அப்படியே அது பெரியவங்களாகும் போதும் அதை அப்படியே கண்டினியூவாக பண்ணி நல்ல விஷயங்கள், க்ளீனாக விஷயங்கள் எல்லாமே செய்துட்டு வருவாங்க. அதை விட மெயினான முக்கியமான ஒரு விஷயம் என்னடான்னா பழக்க வழக்கங்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கிற ஒரு மனுஷனால தான் வீட்டிலையும் க்ளீனாக இருக்க முடியும், வெளியிலையுமே க்ளீனாக இருக்க முடியும். தன்னோட இடத்த தன்னை க்ளீனாக வைக்கிற மாதிரி தான் அடுத்தவங்களோட பொருட்கள் சரி, அடுத்த நாடு, ஒரு கண்ட்ரி, இல்லைன்னா ஒரு சின்ன சின்ன இடங்களை கூட அவங்களால க்ளீனாக வைக்க முடியும். சில ஆளுங்களை பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே குப்பையாக தான் எல்லாமே கதைப்பாங்க. அவங்களுக்கு மண்டையிலையும் க்ளீன் இல்லை, மனசுலேயும் க்ளீன் இல்லை, எங்கேயுமே க்ளீன் இல்லை. அப்படியான ஆளுங்கெல்லாம் எப்படி ஸ்ரீலங்கா எங்களோட நாட்டை க்ளீனாக வச்சுருப்பாங்கன்னு நம்ப முடியும்னு நீங்களே யோசிங்க. அதனால் அப்படியா இருக்கிற ஆளுங்களையுமே வாயில் சரியில்லாத வார்த்தைகள், செய்கிற வேலைங்க சரியில்லை, கெட்ட வேலைங்க, வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தைங்க, அடுத்தவங்களே தான் எப்போவுமே பார்த்துட்ருக்குற, அடுத்தவங்க என்ன விஷயம் பண்ணுறாங்க, அடுத்தவங்களை பற்றி நாங்கள் என்ன குறை எடுத்து சொல்லலாம் அப்படின்னே யோசிச்சுருக்கவங்க மண்டை முதல்ல க்ளீனாகவே இருக்காது. அதே மாதிரி அவங்களோட மனசு க்ளீனாக இருந்தால் தான் மண்டையிலேருந்து வாயிலேருந்து வாய்க்கு வெளியில் வரும். அப்போது மனசு சரியில்லை, மனசு க்ளீன் இல்லை, மண்டை சரியில்லை, வாயும் க்ளீன் இல்லை, சொல்கிற வார்த்தைங்க சரியில்லைன்னும் போது அவங்கள மாதிரியான ஆளுங்க எல்லாமே இருக்கும்போது இந்த நாடு க்ளீனாகவே வராது. பாவம் ஜனாதிபதி, எங்களோட ஜனாதிபதி எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தாலுமே இதை முதல்ல அந்த சின்ன வயசுல இருந்து, இல்லை வளர்ந்துட்டிங்கன்னா கூட இப்போ வாச்சுமே கொஞ்சம் திருந்தி வரணும். திருந்தி வந்தால் தான் எங்களோட கண்ட்ரியை க்ளீன் பண்ணலாம். க்ளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்கிறதுலையுமே ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லைன்னா ஒரு ஆளுங்களுமே பார்த்து நீங்கள் க்ளீனாக இருக்காமல் அடுத்தவங்கள பற்றியே குறை சொல்கிறது, எங்களை முதல்ல திருத்தாமல் அடுத்தவங்கள பற்றியே எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள ஒரு டிவி நியூஸ் இல்லைன்னா யூடியூப் சேனல் எதை திறந்தாலுமே அடுத்தவங்களை பற்றி நோட் பண்ணி அடுத்தவங்கள பற்றி கதைக்கிறதா எல்லாருக்குமே ஒரு விஷயமா இருக்குது. சில ஆளுங்க பயங்கர மோசமாக அவங்களுக்குள்ள நிறைய பிள்ளைங்கள், கெட்ட வேலைகள், கெட்ட சக்தி எல்லாமே அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால தான் அடுத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு பொறாமை வரும், எரிச்சல் வரும், அவங்க செய்கிற வேலை எல்லாமே பிள்ளையாக சொல்லணும்னு தோணும். அப்போது ஒரு ஆளுங்களுமே அவங்களோட மைண்டை க்ளீன் பண்ணி, மனசை க்ளீன் பண்ணி, சொல்கிற வார்த்தைங்களை க்ளீன் பண்ணி, அவங்க செய்கிற வேலைங்களை க்ளீன் பண்ணி நடந்தால் அந்த வீடு இல்லை, அந்த குட்டி இடம் இல்லை, அந்த ஸ்ரீலங்கா நாடு தானாகவே க்ளீனாக வரும். ஸோ இதுதான் க்ளீன் ஸ்ரீலங்கான்னா முதல்ல மனுஷர் மாறினா செய்கிற விஷயங்களுமே அது ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்கும். ஒரு ஆட்டோ சரி, சைக்கிள் சரி, பைக் சரி, எதுனாலுமே அவங்க தேவையான மட்டுமே வச்சுருந்தா
அடுத்தவங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது. அதனால அவங்க மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேஃபாக சந்தோஷமாக க்ளீனாக வச்சுருக்கலாம். அடுத்த ஒரு கண்ட்ரியும் பார்த்து அந்த நாடு அப்படி இருக்குது, எங்களோட நாடு இப்படி வருமா, இந்த நாடு இவ்வளோ க்ளீனாக இருக்குது இப்படி வருமானு சொல்கிறதுல எந்த விதமான பிரயோஜனமே இல்லை. முதல்ல நாங்களே க்ளீனாக மாறணும். நாங்கள் செய்கிற வேலைங்க, சொல்கிற செயல்கள், நாங்கள் நடந்து கொள்கிற முறைங்களை க்ளீன் ஆக்கினா தன்னோட அது இஷ்டத்துக்கு அப்படியே அதுவாகவே ஒரு இயற்கையாகவே ஒரு ஆட்டோமேட்டிக்காகவே எங்களோட கண்ட்ரி க்ளீன் ஸ்ரீலங்காவாக மாறும். எல்லாருமே யோசிங்க, அடுத்தவங்களை பற்றி யோசிக்காதீங்க, உங்களை பற்றி யோசிங்க. நீங்கள் க்ளீனாக இருந்து உங்களோட வேலைங்களை சரியாக செஞ்சால் நாடு க்ளீனாக என்ன சூப்பர் க்ளீனாக வரும். அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஹேவ் அ பிளஸ்ட் டே.